This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job. Perfect for students and homemakers. More details, send your name and qualification on WhatsApp number to 999-410-4160. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நிலவுக்கு செல்வது, அங்கு கால் பதிப்பது, இவையெல்லாம் நாம் ஏற்கனவே சாதித்த விஷயங்கள். ஆனால் இப்போது நிலவில் ஒரு நிரந்தர மனித குடியேற்றத்தை உருவாக்கும் முயற்சியில் அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா இறங்கியுள்ளது. 2030க்குள் நிலவில் ஒரு அணு உலையை அமைக்க உள்ளது. அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். நிலவில் அணு உலை ஏன் இந்த திட்டம் அவசியமானது? நிலவில் ஒரு இரவு சுமார் 14 பூமி நாட்கள் நீடிக்கும். இந்த நீண்ட காலகட்டத்தில் சூரிய ஒளி இருக்காது. சோலார் பேனல்கள் பகலில் மட்டுமே மின்சாரம் தயாரிக்க முடியும். ஆனால் ஒரு மனித தளத்திற்கு உயிர் ஆதரவு அமைப்புகள், ரோவர்கள், அறிவியல் உபகரணங்கள் மற்றும் வாழ்விடங்கள் போன்றவற்றுக்கு இரவு பகல் என பாராமல் தொடர்ந்து மின்சாரம் தேவை. அணு உலைகள் இந்த தேவையை பூர்த்தி செய்யும். நாசா தனது ஆர்டெமிஸ் திட்டத்தின் மூலம் நிலவின் தென் துருவத்தில் மனிதர்களை தரையிறக்க திட்டமிட்டுள்ளது. இந்த பகுதியில் சூரிய ஒளிபடாத நிரந்தர நிழல் பள்ளங்களில் நீர்பனி அதிக அளவில் படிந்திருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். இந்த நிழல் பள்ளங்களில் சோலார் பேனல்கள் பயனற்றவை. அணு உலைகள் மட்டுமே இங்கு மின்சாரத்தை வழங்க முடியும். ஒரு முறை நிறுவப்பட்டால் அணு உலைகள் பல ஆண்டுகளுக்கு தொடர்ந்து அதிக அளவு மின்சாரத்தை வழங்கக்கூடியவை. இந்த திட்டம் நாசா மற்றும் அமெரிக்க எரிசக்தி துறை ஆகியவற்றின் கூட்டு முயற்சியாகும். பல ஆண்டுகளாக இந்த நிறுவனங்கள் நிலவு மற்றும் செவ்வாய் கிரக பயணங்களுக்கான அணுசக்தி அமைப்புகளை உருவாக்கி வருகின்றன. இந்த திட்டத்தின் முன்னோடியாக நாசா 2018இல் கிலோ பவர் என்ற சிறிய அணுசக்தி அமைப்பை வெற்றிகரமாக சோதித்தது. இந்த அனுபவத்தின் அடிப்படையில் இப்போது நிலவுக்கான அணு உலை வடிவமைக்கப்பட்டு வருகிறது. நாசாவின் புதிய அணு உலை குறைந்தது 100 கிலோவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டது. இந்த அளவு மின்சாரம் நிலவில் ஒரு மனித தளத்திற்கு தேவையான பல்வேறு அமைப்புகளையும் ஒரே நேரத்தில் இயக்க போதுமானது. இந்த அணு உலை அணுக்கரு பிளவு என்ற எளிய கொள்கையின் அடிப்படையில் இயங்குகிறது. யுரேனியம் போன்ற எரிபொருள் அணுக்கருக்கள் பிளவுபடும் போது அதிக அளவு வெப்பம் உருவாகிறது. இந்த வெப்பம் ஒரு திரவத்தை சூடாக்கி ஒரு டர்பைன் அல்லது வேறு விதமான மின்மாற்றியை இயக்குகிறது. இந்த மின்மாற்றி உருவாகும் வெப்பத்தை மின்சாரமாக மாற்றுகிறது. நிலவில் அணு உலை அமைப்பது வெறும் அறிவியல் திட்டம் மட்டுமல்ல, இது ஒரு தீவிரமான சர்வதேச போட்டியின் விளைவு. சீனா மற்றும் ரஷ்யா இணைந்து 2035 ஆம் ஆண்டுக்குள் நிலவில் ஒரு அணுசக்தி தளத்தை உருவாக்கப் போவதாக அறிவித்துள்ளன. நிலவில் உள்ள வளங்கள், குறிப்பாக தென் துருவத்தில் உள்ள நீர்ப்பனியை யார் முதலில் அடைந்து பயன்படுத்த தொடங்குகிறார்களோ அவர்களுக்கே எதிர்கால விண்வெளி ஆய்வு மற்றும் வர்த்தகத்தில் ஆதிக்கம் செலுத்தும் வாய்ப்பு கிடைக்கும். 1967ஆம் ஆண்டு விண்வெளி ஒப்பந்தத்தின்படி எந்த ஒரு நாடும் நிலவின் மீது இறையாண்மை கோர முடியாது. ஆனால் ஒரு அணு உலை போன்ற பெரிய உள்கட்டமைப்பை அமைப்பது அந்த பகுதியில் மற்ற நாடுகள் நுழையாதவாறு ஒரு தடை செய்யப்பட்ட மண்டலத்தை உருவாக்கும். 2030க்குள் நிலவில் அணு உலை அமைக்கும் நாசாவின் திட்டம் விண்வெளி ஆய்வில் ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது. இது நிலவில் மனிதர்கள் நீண்ட காலம் தங்குவதற்கு தேவையான சக்தியை வழங்குவதுடன் செவ்வாய் கிரக பயணங்களுக்கு தேவையான தொழில்நுட்பங்களை உருவாக்குவதற்கான ஒரு முக்கியமான சோதனை களமாகவும் அமையும். நிலவில் ஒரு அணு உலை அமைப்பது மனிதகுலத்தின் அடுத்த பெரிய படியாகும். இது நாம் விண்வெளியில் எவ்வாறு செயல்படுகிறோம், எவ்வாறு வளங்களை பயன்படுத்துகிறோம் மற்றும் சர்வதேச அளவில் எவ்வாறு ஒத்துழைக்கிறோம் என்பதை பற்றிய பல முக்கியமான கேள்விகளை எழுப்புகிறது. இது வெறும் ஒரு மின் நிலையமாக இல்லாமல் விண்வெளியில் மனிதகுலத்தின் எதிர்காலத்திற்கான ஒரு முதல் படியாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை.